வணக்கம். டிஎன்பிஎஸ்சி திருப்புதல்ல நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருந்து வினைமுற்று என்றால் என்ன பகுதி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெரிநிலை வினைமுற்று என்றால் என்னன்னு பார்ப்போம். ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும். இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். மாணவி கட்டுரை எழுதினாள். அதாவது செய்பவர் எதை வச்சு அந்த அந்த செயலை செய்யறாங்க, எங்க செய்யறாங்க, அந்த செயல் எப்படி செய்யறாங்க, எந்த நேரத்துல செய்யறாங்க, எந்த பொருளை வச்சு செய்யறாங்க, இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வருதுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. செய்பவர் மாணவி, கருவி தாளும் எழுதுகோலும், நிலம் பள்ளி, காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, செயல் எழுதுதல். இந்த மாதிரி வெளிப்படையான வாக்கியத்தோட வர்றது செயல்